விவசாயிகளின் நிலை மற்றும் விவசாயத்தில் நிலவும் நெருக்கடி குறித்து நரேந்திர மோடி கலந்து கொண்ட காணொளி நிகழ்ச்சியை மதுரையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையோடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதால் குஜராத் மாநிலம் மட்டுமின்றி நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் தனி இடத்தை பெற்றுள்ளார். மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஊடகங்களின் வாயிலாக ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தி வரும் மோடி கடந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்று நாட்டில் உள்ள பெண்களிடம் பெண்கள் இன்றைய நிலை குறித்தும் பெண்கள் முன்னேற்றம் குறித்தும் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்து வரும் விவசாயிகள் தற்கொலைகள், விவசாயிகளின் நிலை குறித்து வியாழக்கிழமை அன்று 300 நகரங்களில் 1000 இடங்களில் உள்ள விவசாயிகளிடம் காணொலி நிகழ்ச்சி மூலம் மோடி பேசினார். இந்நிகழ்ச்சி நமோ பேரவை சார்பில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மெகா சைஸ் டிவிக்கள் மூலம் திரையிடப்பட்டது. மதுரையில் பழங்காநத்தம், அழகப்பன் நகர், ஆனையூர் உட்பட 5 இடங்களில் இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக இன்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய டி பே சர்ச்சா என்று சொல்லக்கூடிய வீடியோ கான்பரன்ஸ் நிகழ்ச்சி இன்று பாரத நாடு முழுவதும் நேரடியாக பொதுமக்களிடம் நரேந்திர மோடி அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் விவசாயத்தினுடைய நிலைகளை பற்றியும் அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் இன்றைய தினம் அவர் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள், இளைஞர்கள் என பலரும் ஆர்வமுடன் பார்த்தனர். நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்களுக்கு நமோ பேரவை சார்பில் இலவசமாக டீ வழங்கி உபசரிக்கப்பட்டது.